சிக்கிக் கொண்ட பாகிஸ்தான். ட்ரம்ப் விரித்த வலை. ஆசிம் முனீர் தப்புவாரா? ஒரே ஒரு வாக்குறுதி. இப்போ பாகிஸ்தானே ரெண்டா உடைய போகுது. அடுத்த 50 செகண்ட்ல முழு பகீர் உண்மையும் இதோ. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காசாவில் அமைதி நிலவ 25,000 பாகிஸ்தான் வீரர்களை அனுப்ப சொல்லி ஆசிம் முனீருக்கு செக் வச்சிருக்காரு. ட்ரம்ப பார்த்தப்போ சரின்னு சொல்லிட்டு வந்த முனீர் இப்போ ஊருக்கு வந்ததும் நடுங்கி போய் நிக்கிறாரு. ஏன்னா இது நடந்தா பாகிஸ்தான்ல உள்நாட்டு போர் வெடிக்கும். 75 வருஷமா பாலஸ்தீனத்துக்காக பேசுறதா சொல்லி ஏமாத்தின ராணுவம் இப்ப இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா களத்துல இறங்குனா மக்கள் சும்மா விடுவாங்களா? நம்மூர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, முன்பக்கம் போனா புலி, பின்பக்கம் போனா பள்ளம். அந்த நிலைமையில தான் இப்போ பாகிஸ்தான் இருக்கு. வீரர்களை அனுப்புனா நாட்டுக்குள்ள புரட்சி வெடிக்கும். அனுப்பலன்னா ட்ரம்ப் F-16 நிதியுதவியை கட் பண்ணிடுவாரு. ஏற்கனவே காசு இல்லாம கையேந்திர பாகிஸ்தான் அமெரிக்காவை பகைச்சுக்கிட்டா மொத்தமா காலி. ஆசிம் முனீர் இப்போ கமாண்டர்கள் கிட்ட திட்டு வாங்கிட்டு திகச்சு நிக்கிறாரு. ஒரு பக்கம் காசு, இன்னொரு பக்கம் ராணுவ பதவி. எது முக்கியம்னு தெரியாம முனீர் ஆடுற ஆட்டம் தான் இப்போ உலக லெவல் ட்ரெண்டிங். இது வெறும் ராணுவ பிரச்சனை இல்ல, ஒரு நாட்டின் இறையாண்மைக்கே வந்த சோதனை. ட்ரம்ப் நோபல் பரிசுக்காக இந்த வேலையை வேகப்படுத்துறாரு. முனீர் தப்பிக்க வழியே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆசிம் முனீர் வீரர்களை அனுப்புவாரா இல்ல ட்ரம்ப் கிட்ட அடி வாங்குவாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அதிரடி நியூஸ்க்கு உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.